Don't forget to like, subscribe and share the videos. வெல்கம் டு கணேஷ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான், நடப்பு நிகழ்வுகள். ஓகே, ஸோ அதை பத்தின டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அது என்ன டாபிக் அப்படின்னா ஹென்லி கடவுச்சீட்டு குறியீடு, அதாவது சொல்லலாம் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். ஓகேவா, ஸோ அதுல வந்து சில ரேங்கிங்ஸ்லாம் வந்து ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியாவோட ரேங்கிங் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் அயல்நாட்டு நுழைவுச் சான்று இல்லாமல் அணுகக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கையின்படி உலக அனைத்து கடவுச்சீட்டுகளின் அதிகாரப்பூர்வ தரவரிசை இதுவாகும். ஸோ இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் சொல்றாங்க பார்த்தீங்களா, கடவுச்சீட்டு குறியீடு. அது வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரி இருக்கு, ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான அந்த பாஸ்போர்ட்ல கொடுப்பாங்க. அந்த பாஸ்போர்ட்டை வச்சு அவங்க வந்து எத்தனை கண்ட்ரிக்கு வந்து விசா இல்லாம போக முடியும். அந்த விசா தான் என்ன சொல்றாங்கன்னா அயல்நாட்டு நுழைவுச் சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தமிழ்ல வந்து அந்த விசா இல்லாம எத்தனை நாடுகளுக்கு அவங்களால பயணிக்க முடியும், அதை பேஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா இந்த ரேங்கிங் எல்லாம் பண்றாங்க. அந்த ரேங்கிங்ல தான் நம்ம இவங்க வந்து பண்றாங்க. ஓகே, யாருன்னா அந்த ஹென்லி கடவுச்சீட்டு குறியீடு அப்படிங்கிற மாதிரி இண்டெக்ஸ்ல வந்து கொடுக்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2006 வந்து ஹென்லி பங்குதாரர்களின் அயல்நாட்டு நுழைவுச் சான்று கட்டுப்பாடுகள் குறியீடாக தொடங்கப்பட்டுள்ளது. இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து எந்த இப்ப இருந்த நேம் வந்து அதுக்கு வந்து கொடுக்கல, அதாவது ஹென்லி கடவுச்சீட்டு குறியீடு சொல்லி அந்த நேம்ல வந்து வரல. அதுக்கு முன்னாடி இருந்த பேர் எப்படின்னா ஹென்லி பங்குதாரர் மற்றும் பங்குதாரர்களின் அயல்நாட்டு நுழைவுச் சான்று கட்டுப்பாடுகள் குறியீட்டாக இது வந்து தொடங்கப்பட்டது. ஓகேவா, இதுதான் அதோட பழைய நேம். இந்த குறியீடு சர்வதேச விமான போக்குவரத்து கழகத்தின் பிரத்யேக தரவை அடிப்படையாக கொண்டது. ஸோ இவங்க வந்து கல்பனக்கூடிய டேட்டால எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா சர்வதேச விமான போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்க இருந்து என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கான டேட்டா எல்லாமே எடுக்கிறாங்க. அந்த டேட்டாவை அனலைசிஸ் பண்ணி தான் இவங்க வந்து இந்த ரேங்கிங்கும் வந்து கொடுக்குறாங்க. எந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, எது வந்து ரொம்ப வீக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து மிகப்பெரிய மற்றும் துல்லியமான பயணத்தை தகவல் தரவு தளமாகும். இது என்ன சொல்றாங்கன்னா இந்த சர்வதேச விமான போக்குவரத்து கழகத்தை தான் சொல்றாங்க. இது வந்து மிகப்பெரிய மற்றும் மிக துல்லியமான பயண தகவல்களை கொடுக்கக்கூடிய ஒரு தரவு தளம். ஓகேவா, அது சொல்றாங்க. மேலும் இது ஹென்லி மற்றும் பங்குதாரர்களின் ஆராய்ச்சி குழுவால் மேம்படுத்தப்பட்டது. இந்த ஃபர்ஸ்ட் யார் வந்து டெவலப் பண்றாங்க அப்படின்னா இந்த ஹென்லி மற்றும் பங்குதாரர்களின் ஆராய்ச்சி குழு, அந்த ரிசர்ச் டீம் தான் ஃபர்ஸ்ட் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, மேம்படுத்தப்பட்டது. இந்த குறியீட்டில் 199 வெவ்வேறு கடவுச்சீட்டுகள் மற்றும் 227 வெவ்வேறு பயண இடங்கள் உள்ளன. நம்மளுக்கு வந்து தெரியும் மொத்தமே 195 கண்ட்ரிஸ் தான் இருக்குது. ஓகே, அது போக பிளஸ் 4 விதமான பாஸ்போர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து அந்த ரேங்கிங் கீழே வந்து கொண்டு வராங்க. அது போக 227 டெஸ்டினேஷன், அதாவது அவங்க போகக்கூடிய இடங்கள் வந்து 227 இடங்களுக்கு வந்து அந்த பாஸ்போர்ட்ல தேவைப்படும். அது எல்லாமே சேர்த்துதான் இவங்க வந்து இந்த குறியீட்டை வந்து தயாரிக்கிறாங்க. இதுல பாக்குறப்ப இப்ப 2024 ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த குறியீட்டுல வந்து சிங்கப்பூர், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் கடவுச்சீட்டுகள், அதாவது பாஸ்போர்ட்டுகள் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகளாக முதலிடத்தை பெற்றுள்ளன. இவங்க தான் அந்த டாப் ரேங்கிங்ல வந்து இருக்கிறாங்க. எந்தெந்த கண்ட்ரிஸ் இருந்துன்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். சிங்கப்பூர், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் அண்ட் ஸ்பெயின், இவங்க தான் அந்த டாப் ரேங்கிங்ல வந்து இருக்கிறாங்க. இந்த பாஸ்போர்ட் வச்சு அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா 194 கண்ட்ரிஸ்க்கு வந்து அவங்களால போக முடியும். இந்த கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து. ஓகேவா, இடங்களுக்கு அயல்நாட்டு நுழைவுச் சான்று இல்லாத நுழைவை அனுமதிக்கிறது. விசா இல்லாம அவங்களால 194 கண்ட்ரிஸ்க்கு வந்து அவங்களால போயிட்டு வர முடியும், இந்த கண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து. ஓகே, அது போக நம்ம எக்ஸ்ட்ராவா பாக்குறப்ப சிங்கப்பூர், ஓகே, இதுதான் நம்பர் 1 பாஸ்போர்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க. சிங்கப்பூர் 195 நாடுகளுக்கு அயல்நாட்டு நுழைவுச் சான்று இல்லாத பயணத்தை அனுமதிக்கும் உலகின் மிக சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டை கொண்டுள்ளது. சிங்கப்பூர்ல இருக்க மக்கள் வந்து அவங்க வந்து பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பாஸ்போர்ட் தான் உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. அவங்களால 195 நாடுகளுக்கு வந்து விசா இல்லாம அவங்களால பயணிக்க முடியும். அதனாலதான் அந்த இது சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வந்து நம்பர் 1ல வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட பாஸ்போர்ட் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 83வது இடத்துல வந்து இருக்கு. இந்த 83வது இடத்துல இருக்கிறப்ப நம்மளால 58 நாடுகளுக்கு வந்து விசா இல்லாம நம்மளால போயிட்டு வர முடியும். அதனாலதான் இந்த ரேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்தியாவோட ரேங்கிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குரூப் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஹென்லி ரிப்போர்ட்ல வந்து இந்தியாவோட ரேங்கிங் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. 83வது இடம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே,
அதுக்கப்புறம் இந்த 58 நாடுகள், இது ரொம்ப முக்கியம். 58 நாடுகளுக்கு வந்து விசா இல்லாம நம்மளால போயிட்டு வர முடியும் நம்ம பாஸ்போர்ட் வச்சிருந்தா. ஓகே, அயல் நாட்டு நுழைவு சான்று இல்லாமல் வெறும் 28 நாடுகளுக்கு மட்டுமே அனுமதிக்கூடிய நிலையில் ஆப்கானிஸ்தான் கடைசி இடத்தை பிடித்துள்ளது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரேங்க் பார்த்தா என்னது சிங்கப்பூர். அதுக்கப்புறம் இந்தியாவோட ரேங்க் பார்த்தோம்னா 83வது இடம். இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ரேங்க் வந்து எது இருக்குன்னா ஆப்கானிஸ்தான் தான் 195வது இடத்துலயே இருக்கு. ஓகேவா, 195வது இடத்துல வந்து எவ்வளவு இருக்குன்னா அந்த பாஸ்போர்ட் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா 28 நாடுகளுக்கு மட்டும் தான் நீங்க உங்களால விசா இல்லாம போயிட்டு வர முடியும். ஓகேவா, அந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப வீக்கான பாஸ்போர்ட்டா வந்து ஆப்கானிஸ்தானோட பாஸ்போர்ட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அந்த ரேங்கிங் வந்து நீங்க வந்து சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து சிங்கப்பூர் இருக்குது, செகண்ட் வந்து பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், ஸ்பெயின், அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய கண்ட்ரிஸ். ஓகேவா, இதுதான் அந்த டாப் 10 ரேங்கிங் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். இது எல்லாமே அவங்க விசா இல்லாம எத்தனை கண்ட்ரிஸ் வந்து அவங்களால போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் தான். ஓகே, சிங்கப்பூருக்கு வந்து 195, 194, 93 அப்படிங்கிற மாதிரி ரேங்கிங் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இத்தனை கண்ட்ரிஸ் வந்து அவங்களால விசா இல்லாம போயிட்டு வர முடியும். அதுக்கப்புறம் பயிற்சி கேள்வி வந்து பார்க்கலாம். ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸை பொறுத்தவரை பின்வரும் அறிக்கைகளை கவனிங்கள். இது அவர்களின் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் முன் விசா இல்லாமல் செல்லக்கூடிய இடங்களின் எண்ணிக்கையின்படி உலகின் பாஸ்போர்ட்டின் தரவரிசை ஆகும். இது தரவரிசை சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் வழங்கிய தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது போக கீழே வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறேன். கரெக்டான ஆன்சர் என்னவோ நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. ஓகே, டாபிக் என்ன அப்படின்னா மார்க்கோர். இந்த மார்க்கோர்னா என்ன அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா? ஸோ ஸ்டார்டிங்ல எனக்கு கெஸ்ஸிங் கிடையாது, நம்ம டீட்டெயிலாக பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகேவா, இந்த மார்க்கோர் அப்படிங்கிறது ஒரு ஆடு இனம். ஓகேவா, அந்த ஆடு இனத்தை பத்தி தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம். கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே, நீங்க பாக்குறீங்கல்ல, இதுதான் அந்த மார்க்கோர், அந்த ஆடு இனம். ஓகேவா, ஸோ இது வந்து மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு இனம் தான் இந்த ஆடு இனம். இதோட மெயினான ஃபீச்சர் என்னன்னா இந்த சுருள் கொம்புகள். ஓகேவா, ஸோ இதை பேஸா வச்சுன்னா இது வந்து முக்கியமா ஐடென்டிஃபை வந்து பண்ணுவாங்க அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். ஓகே, ஸோ அந்த பிக்சர்ல பார்த்துக்கோங்க மார்க்கோர் அப்படிங்கிறது. ஸோ அந்த மார்க்கோர் ஆடு இனத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா மார்க்கோர் என்பது மத்திய மற்றும் தெற்காசியாவின் மலைப்பகுதிகளில் உள்ள காட்டு ஆடு இனமாகும். ஸோ இது வந்து வைல்டு கோட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிகள் தான் இந்த மார்க்கோரும் வரும். ஓகேவா, ஸோ அது வந்து எங்க இருக்கும் முக்கியமா பாக்குறப்ப மத்திய மற்றும் தெற்காசியாவின் மலைப்பகுதிகள் அங்க இருக்கக்கூடிய அந்த ரீஜன்ஸ்லாம் வந்து இது வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ மத்திய நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்கானிஸ்தான் தாண்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், ஆப்கானிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் அந்த மாதிரி பகுதிகள். அதுக்கப்புறம் தெற்காசியான்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து இந்தியா, அதுக்கப்புறம் பங்களாதேஷ் அங்க மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மவுண்டன் ரீஜன்ஸ், இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு தான் இந்த மார்க்கோர் ஆடு. ஓகே, தனித்துவமான சுருண்ட கொம்புகள் மற்றும் அபாரமான சக்தி வாய்ந்த மற்றும் தசைநார் உடலுக்கு பெயர் பெற்ற இது உலகம் முழுவதும் உள்ள மிக சவாலான சூழல்களில் சிலவற்றில் வாழக்கூடியதாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கான மெயினான ஐடென்டிட்டி என்னன்னா இந்த சுருண்ட கொம்புகள். முன்னாடியே நீங்க போட்டோல பார்த்துருப்பீங்களா, அந்த சுருண்ட கொம்புகள் தான் இதோட மெயினான ஐடென்டிட்டி. அது போக இதோட அந்த மசில் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இதனால எந்த விதமான சூழ்நிலையில கூட இதனால வாழ முடியும். ஒரு ட்ரையான ஏரியா வந்து மலை பகுதியில இருந்து இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கொண்டு போய் விட்டா கூட இதனால சர்வைவ் ஆக முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஹை சர்வைவிங் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு இனம் தான் இந்த மார்க்கோர் ஆடு இனம். இது ஒரு பகல் விலங்கு, அதாவது இங்கிலீஷ் சொல்லணும்னா டயூர்னல், மற்றும் முக்கியமாக அதிகாலை மற்றும் பிற்பகலில் சுறுசுறுப்பாக இருக்கும். சில மாநிலங்கள்ல இருக்கு, அந்த மாநிலங்கள் என்ன இருக்குன்னா நாக்டர்னலா இருக்கும், அதாவது இரவு நேரத்துல வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருந்து அது வந்து சாப்பிடக்கூடியது. அந்த மாதிரி இல்லாம இந்த ஆடு இனம், இந்த மார்க்கோர் ஆடு இனம் வந்து டயூர்னல் அனிமல், அதாவது பகல் விலங்கு. பகல் டைம்லயே தான் இது வந்து சுறுசுறுப்பா இருந்து அது தேவையான உணவுகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இரவு வந்து தூங்க போயிடும். ஓகே, அதுதான். அதுக்கப்புறம் இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் அதிகமா இருக்கு, தென் இந்தியா, ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தான். அதுதான் இந்த மத்திய மற்றும் தெற்காசிய மலைப்பகுதிகள். ஓகே, இந்த கண்ட்ரிஸ்ல எல்லாம் வந்து எங்க இருக்குன்னா அப்படின்னா அந்த மார்க்கோர் ஆடினம் வந்து இருக்குது. அது போக நாடுகளின் ஈரமான முதல் அரை வறண்ட மலைப்பகுதியில் காணப்படுகிறது. ஓகே, அரை வறண்ட அப்படின்னா செமி அரிட் ரீஜன். ஓகே, தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்லயும் இதனால ரொம்ப லொகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா இதோட பாதுகாப்பு நிலை, அந்த கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எந்தெந்த அமைப்புல வந்து எது கீழே வந்து இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, ஸோ இயற்கை மற்றும் பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றம் IUCN அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அச்சுறு நிலையை அண்மித்த இனம். ஓகேவா,
இது வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது போக வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், இந்தியாவில் இருக்கக்கூடிய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை வந்து அட்டவணை 1 அட்டவணை 1ல வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து யாருமே வந்து ஹண்ட் பண்ணக்கூடாது. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஆடு இனத்தை வந்து ஹண்ட் பண்ணி அவங்க வந்து உணவா வந்து எடுத்துக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள். ஸோ அதை வந்து நம்ம வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியூஸ்ல வந்து வந்துச்சு. ஓகேவா? அதனாலதான் இந்த மார்க்கோர் ஆடு இனத்தை பத்தி நம்ம வந்து பாக்குறோம். ஸோ அட்டவணை 1ல இருக்கக்கூடிய ஒரு ஆடு இனம் தான் இந்த மார்க்கோர் ஆடு இனம். அழிந்து வரும் காட்டுத் தீவிரங்கள் மற்றும் வனவிலங்குகளின் சர்வதேச வர்த்தக ஒப்பந்தம், அதாவது சைட்ஸ், இங்கிலீஷ்ல வந்து சைட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அதுல என்ன இருக்குன்னா இது வந்து பட்டியல் 1ல வந்து இருக்குது. ஓகேவா? பட்டியல் 1 அப்பெண்டிக்ஸ் 1 அதுல வந்து இந்த மார்க்கோர் ஆடு இனம் வந்து ரேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த மார்க்கோர் ஆடு இனத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கொஸ்டின் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. மார்க்கோர் தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். மார்க்கோர் முதன்மையாக தென்கிழக்கு மற்றும் ஆசியா வெப்பமண்டல காடுகளில் காணப்படுகிறது. தென்கிழக்கு ஆசியாவின் வெப்பமண்டல காடுகளில் காணப்படுகிறது. IUCN மார்க்கோரை அச்சுறுத்தலுக்கு அருகில் பட்டியலிடப்படுகிறது. ஓகே, அச்சுறுத்தலுக்கு அருகில் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் அட்டவணையில் 1ல் கீழ் மார்க்கோர் பாதுகாக்கப்படுகிறது. ஓகேவா? அந்த மாதிரி 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறேன். அதை பேஸ் பண்ண ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறேன். கரெக்டான ஆன்சர் என்னவோ நீங்க வந்து தெரிஞ்சுட்டு ஆன்சர் போடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ இந்த மார்க்கோர் இனத்தை பத்தி ஆடு இனத்தை பத்தி பார்த்தோம். இந்த மார்க்கோர் ஆடு இனம் தான் என்னன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய காட்டு ஆடுகள் இனத்திலே ரொம்ப ரொம்ப பெரியது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடு இனம் தான் இந்த மார்க்கோர் ஆடு இனம். இது என்ன பண்றாங்கன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அதிகமா வந்து வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. வேட்டையாடுறதுனால இதோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து நியூஸ்ல வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த டாபிக் வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ அந்த மார்க்கோர் ஆடு இனத்தை பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு சந்தேகம் வந்து இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு வந்து ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.